வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. சார் அவர்களை முதல் பேச்சாளராக வருக வருக என வரவேற்கிறோம். சார் பேச இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனின் சுகமான பலன்கள். சுக்கிரனோடு ஆரம்பிக்கிறாங்க. சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து. இப்போ திருப்பூரில் நம்மளுடைய குபேர கலச அறக்கட்டளையுடைய 17வது மாதாந்திர கருத்தரங்கில் கலந்து கொள்வதில் மிக பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். ஒவ்வொரு கருத்தரங்கிலும் நான் கலந்துக்கும்போது அதை பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே கடவுள் எல்லா வாய்ப்பையும் எல்லா இடத்துலையும் கொடுக்க போகிறதில்ல. ஓகேங்களா? ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நம்ம இதுக்குள்ளார போகலாம். நமக்கு எப்போவுமே அட்வைசர்னு ஒருத்தருங்க இருப்பாங்க. அது யாராக வேணுமாலும் இருக்கலாம். முதல்வருக்கும் அட்வைசர் இருப்பாங்க, ஆட்சியாளருக்கும் அட்வைசர் இருப்பாங்க, குடும்ப தலைவருக்கும் குடும்ப தலைவிக்குமே அட்வைசர் இருப்பாங்க. இந்த அட்வைசர் பார்த்திங்கன்னா அர்ஜுனனுக்கு கண்ணனை போல இருக்கணும், துரியோதனுக்கு சகுனியை போல இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நம்ம எப்போவுமே நல்ல மனிதர்களோடவே பழகுவோம், நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி எனக்கு நிறைய மேடையில் பேச வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய நண்பர், எங்கள் அண்ணன், எங்கள் பாசமிகு மதிப்பிற்குரிய ஐயா ரவி ஜெயக்குமார் அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி, என்னோடு பயணிக்கும் திரு ஓய்வு பெற்ற தாசில்தார் வடிவேல் ஐயா அவர்களையும் வணங்கி, பெயரிலே ஞானம் வைத்து இருக்கக்கூடிய ஞானம் அவர்களையும் வணங்கி, மணியும் வேலும் ஒன்று அப்படின்னு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜோதிட சகோதரர் ஐயா மணிவேல் ஐயா அவர்களையும் வணங்கி, குபேர கலச அறக்கட்டளையில் இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு நல்கிய குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவரையும் வணங்கி, இங்கே வந்திருக்கிற அனைவரையும் வணங்கி என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். இது வரைக்கும் மேடை பேச்சு, இனிமேல் சாதாரண பேச்சு. அதாவது சுக்கிரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைப்பே சுக்கிரனுடைய சுகமான பலன்கள் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்கோம். சுக்கிரன் யார் சார்? முதல்ல ஒரு ஜாதகத்துக்கு ஒருத்தர் செவ்வாயை வச்சு பலன் சொல்கிறார், ஒருத்தர் குருவை வச்சு பலன் சொல்கிறார், ஒருத்தர் சனி பகவானை வச்சு பலன் சொல்கிறார். எல்லாமே உண்மை தான். நம்ம இங்கே யாருமே, ஒரு தாய்க்கு 9 குழந்தைகள், அந்த 9 குழந்தைகளும் நல்ல குழந்தைகளே. புரியுதுங்களா? இதில் யாரும் இளைத்தவர் சளைத்தவர் அல்ல, எல்லாருமே திறமையானவர்கள் தான். சுக்கிரன் மிக அற்புதமான கிரகம். அதை நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். இந்த காலபுருஷனுக்கு 2, காலபுருஷனுக்கு 7, இதெல்லாம் நிறைய பேர் ஏற்கனவே நிறைய அரைச்சாச்சு. நம்மளும் அதே கான்செப்டில் போனோம்னு வச்சுங்களேன், நம்மளே 10ஓட 11 நம்ம வீடியோவும் தள்ளி விட்டு போயிடுவாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லணும். நல்லா பார்த்துங்க. ஒரு மனிதன் நகத்தில் அழுக்குப்படாமல் சாப்பிடணும்னா சுக்கிரனுடைய தயவு வேணும். நல்ல வார்த்தையை கவனிங்க. ஒரு மனிதன் நகத்தில் அழுக்குப்படாமல் சாப்பிடணும்னா சுக்கிரனுடைய தயவு வேணும். இப்படி ஃபேனு ஓட விட்டு ஃபேனுக்கு கீழேயே உட்காந்து சம்பாதிக்கணும்னாலும் சுக்கிரனுடைய தயவு வேணும். இந்திய இராணுவத்தில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் படுக்க ஒரு இடம் கூட இல்லாமல் ஒரு டென்ட்டு வச்சு படுக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் ரொம்ப பலகீனமாக இருப்பார். ஆனால் செவ்வாய் வலுவாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் முழுக்க நிற்க சொன்னாலும் அவங்க நிற்பாங்க. அதான் முன்னாடியே சொன்னேன், 9 கிரகங்கள்கிட்டையும் 9 விதமான தனித்துவங்கள் இருக்கும். புரியுதுங்களா? இதில் எந்த கிரகமும் உயர்வானது அல்ல, எல்லாமே ஈக்குவல். சரி, அந்த சுகமான ஒரு விஷயம் சுக்கிரன் எப்படி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கையில் நகத்தில் அழுக்குப்படாமல் சாப்பிடணும்னா சுக்கிரனுடைய தயவு வேணும்.
வடிவேல் சார் சொல்லுவார். நான் சொல்கிறது நம்ம தாசில்தார் வடிவேல் சார் அல்ல, நம்ம வைகை புயல். அவர் சொல்லுவார் பாருங்க, வேலைக்கு போனால் உடம்பு வேர்க்கும், உடம்பு வேர்த்தா நமக்கு ஆகாது. இந்த உடம்பு வேர்க்காமல் சம்பாதிக்கணும் அப்படின்னாலும் சுக்கிரனின் தயவு வேணும். அதாவது நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் ஃபேஸ் பண்ணாலும், இப்போ எல்லாருமே ஒரு ஆணாக இருக்கட்டும், இப்போ எல்லாம் மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறோம், போன உடனே ஆணாக இருந்தால் மனைவியை தேடுவோம், மனைவியாக இருந்தால் ஆணை தேடுவோம். இந்த இடத்துல மனைவிக்கு வந்து காரகன் செவ்வாய்ன்னு நான் எடுக்கலை, ஓகேங்களா. எதிர் பாலினத்தவர் அந்த அமைப்பு தான் நம்ம வந்து வச்சுக்கிறோம். அப்போது நமக்கு ஒரு ஆறுதல் பெண். 20 வயசு வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு பெண் ஆறுதலாக இருக்கும். அம்மாவாக இருப்பாங்க, அக்காவாக இருப்பாங்க. 20 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா 30 வயசில் பார்த்திங்கன்னா மனைவி, மாமியார், கொழுந்தியா யார் வேணுமாலும் இருப்பாங்க. அப்போ இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயத்தையுமே கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் சார் நம்ம சுக்கிரன். சுக்கிரனுடைய தயவு இல்லாமல் எதுவுமே இல்லை. என் வீட்டில் என் மனைவி பர்மிஷன் கொடுக்கலன்னா நான் வீட்டில் 3:50க்கு கிளம்ப முடியாது. அதே மாதிரி தான் நம்ம ஜெயக்குமார் சாரும், அவங்க ஒய்ஃப் வந்து நீங்கள் போயிட்டு வாங்க சார்னு சொல்லாமல் யாருங்க வர முடியாது. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பிறகும் பின்னாடியும் ஒரு பெண் இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருக்காங்க. ரெண்டும் உண்மை தான். அப்போது இந்த எதிர்பாலினத்தவருக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பூராமே சுக்கிரன் தான் நமக்கு தராரு. சரி, சுக்கிரன் அப்படி என்னென்னலாம் தருவார் பாருங்க. சுக்கிரன் வருமானத்தை தருவார், நல்ல இனிமையான பேச்சை தருவார், டேஸ்ட்டாக சாப்பிட வைப்பார். ஞான சார் கரெக்டு தானே? டேஸ்ட்டாக சாப்பிட வைப்பார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் ஒரு மார்க் வைப்பார். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகத்தில் ஒரு கலை இருக்கும். அந்த முகக்கலை இருந்தாவே அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவுன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த 2ஆம் இடத்துல ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா, பொதுவாக சுக்கிரன்னா பெண்கள்கிட்ட கொடுக்குற வாக்கை 100% காப்பாற்றிடுவாங்க. சரிங்களா? அதுலேயும் ஒரு விதிவிலக்கு இருக்குது, அதை நம்ம இங்கே மேடையில் சொல்ல வேண்டாம். 100% பெண்கள்கிட்ட கொடுக்குற அந்த வாக்கு, அதாவது அந்த ஒரு விஷயம் நான் செய்கிறேம்மா அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது 100% காப்பாற்றிடுவாங்க. அதே மாதிரி தான் பெண்களும் ஆண்கள்கிட்ட கொடுக்குற அந்த வாக்கையும் காப்பாற்றிடுவாங்க. ஓகே, இவ்வளோ விஷயமும் சுக்கிரன்கிட்ட தான் இருக்குங்களா? வேறு எந்த கிரகத்துக்கிட்டையும் இல்லையா? கண்டிப்பாக சுக்கிரன்கிட்ட மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த கிரகத்துக்கிட்டையும் இல்லை. புரியுதுங்களா? இந்த காலபுருஷனுக்கு 2, 7 இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். யாருக்கெல்லாம் சொல்லும் செயலும் சரியாக இருக்கோ அவங்களுக்கு அத்தனை பேத்துக்கும் சுக்கிரன் 1, 5, 9ஆம் பாவத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி 4ஆம் பாவத்தில், லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த சொல்லும் செயலும் ஒரே அமைப்பாக இருக்கும். 8ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றாலும், நல்லா பார்த்துங்க, சிம்ம லக்னத்துக்கு மட்டும்தான் 8ஆம் இடத்துல உச்சம் பெறும். அவங்களுக்கும் சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் 2ஆம் அதிபதியோடவே அங்கே இருப்பார், நீச்சப்பங்க ராஜயோகம் அடங்கியிருப்பார். இவங்களுக்கு அந்த சொல்லும் செயலும் கரெக்டாக இருக்கும். ஏன் சார் சுக்கிரனை எடுத்துகிட்டு சொல்லும் செயலும் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கி பேருந்தில் வரும்போது என் பக்கத்தில் ஒரு தம்பி உக்காந்துட்டு வந்தார். அவர் அறியாமலே என்கிட்ட பேசுகிறாரு. சார் எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம். சரிப்பா, லவ் மேரேஜா? இல்லை சார், அரேஞ்ச் மேரேஜ் தான் சார். நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், இதை தான்ப்பா மேடையில் பேச போகிறேன், நீ தான் ஸ்பார்க்கு கொடுத்துருக்க அப்படின்னு. பேசுங்க சார்னாரு. நல்லா பார்த்துங்க, இன்றைய ஜோதிடத்தின் நிலைமை இதுதான். அவருக்கு ஜாதகம் பார்த்துட்டிங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார், நாங்கள் நாமக்கல் பக்கத்தில் ஒரு ஊரில் பார்த்தோம், நாமக்கலுக்கு பக்கத்தில் வளையப்பட்டியில் பார்த்தோம், காலப்பனாங்கப்பட்டியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னார். சரிங்க சார், ஜாதகம் நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டேன். நல்லா இருக்கு, நான் என் ஜாதகம் எங்கள் அப்பா கிழித்து விட்டார். அந்த பையன் சொல்கிறாருக்கு, ஜாதகம் கிழிச்சிட்டார். அப்புறம் திருப்பி நாங்கள் போய் ஒரு ஜாதகத்தை எழுதணும் அப்படின்னாரு. சரி, அந்த எழுதின ஜாதகமாவது வச்சு பார்த்தீங்களா அப்படின்னா, இல்லை இப்போவும் நாங்கள் எழுதின ஜாதகத்தை வச்சு பார்க்கல, பேர் ராமம் வச்சு தான் பார்த்தோம். ஜோதிடம் எங்கே பொய்யாகுதுன்னு இங்கே பாருங்கள், எழுதின பேர் ராமத்தை வச்சு தான் பார்த்துருக்குறாங்க, ஜாதகத்தை வச்சு பார்க்கல. அந்த பையன் என் பக்கத்தில் உக்காந்துட்டு வந்தான். யார் சொன்ன வந்தவங்கெல்லாம் ஒரு ஸ்டாப்புக்கு வரவங்கெல்லாம் பழக்கமானவங்க போல், தம்பி கொஞ்சம் ஏந்திரி நான் உட்காரணும் அப்படின்னாரு. அவர் பேர் துரை தான். உட்காருறேன் அப்படின்னாங்க. யார் கடவுளே வந்து கேட்டாலும் நான் வந்து ஏந்திரிக்க மாட்டேன்னு சொன்னார்.
நான் நினச்சேன் 2ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போல், தம்பிக்கு நல்லா வாழ்க்கை இருக்கும் போல் அப்படின்னு. அலங்காநத்தம் பிரிவு வந்தோடனே ஒரு அம்மா ஏறுனாங்க, வந்து என் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவன் கீழே போய் படியில் நின்றுட்டான். அப்போது தான் கணித்தேன், தம்பிக்கு 2ஆம் இடம் வீக்கு. அப்போ 2ஆம் இடம் வீக்காக இருக்கிறவன் சொல் வேற செயல் வேற இருப்பான். இந்த சொல்லும் செயலும் வேற வேறையாக இருக்கிற அத்தனை பேருக்கு திருமண விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருந்துட்டு தாங்க இருக்கும். நீங்கள் 10 பொருத்தம் பார்க்குறீங்கள, இந்த விஷயத்தை முதல் பொருத்தமாக வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்போவே நினச்சேன், தம்பி வாழ்த்துக்கள்னு கை கொடுத்துட்டு வந்தேன். 10 மணிக்கு வரேன்னா 10:05க்காவது வந்துடணும். இல்லை சார் வர முடியலன்னா ஃபோன் பண்ணியாவது சொல்லி போடணும். இந்த சொல்லும் செயலும் குறிப்பாக நம்ம ஜோதிடர்களுக்கு அது கரெக்டாக இருக்கணும். காலையில் ஒன்று பேசுறது, மதியம் ஒன்று பேசுறது, ராத்திரி ஒன்று பேசுறது, இந்த மாதிரி அமைப்பு அது ஜோதிடத்துக்கு அழகு அல்ல. அந்த 2ஆம் இடத்தில் சுக்கிரனின் தொடர்பு இருக்கும், அதே நேரத்தில் செவ்வாய் சனியின் தொடர்பும் அங்கே வந்து சேர்ந்துடும். அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சரியாக இருக்காது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு குடும்ப வாழ்க்கை சரியாக இருக்கணும் அப்படின்னா அங்கே சுக்கிர பகவானுடைய தயவு கண்டிப்பாக வேணும். சுக்கிரன் வீக்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். முதல்ல வருமானத்தை தடை செய்யும். ஒருத்தங்கிட்ட பேசும்போதே கட் பண்ணி பேசுவாங்க, சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சார் இந்த பஸ் ஈரோடு போவோமா அப்படின்னா, போகும் போகாதுன்னு சொல்கிறவங்க தான் முறை. ஏன் ஈரோடு போகிற பஸ்ஸுக்கு வழி சொல்கிறவனே என் மூஞ்சில் எழுதி ஓட்டியிருக்கான். யாரெல்லாம் இப்படி பேசுகிறாங்களோ இவங்களுக்கெல்லாம் 2ஆம் இடத்தோட சனி செவ்வாய் தொடர்பு இருக்கும். இவங்களுக்கு சீக்கிரம் குடும்பத்தை கட் பண்ணி கடவுள் விட போகிறாருன்னு அர்த்தம். நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இந்த 2ஆம் இடத்தோட சுபகிரகங்கள் இல்லாதவங்களோட பேச்சு எல்லாமே இப்படி தான் இருக்கும். அப்போ அந்த 2ஆம் இடத்தை இயக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கிரகம் வந்து சுக்கிரன், காலபுருஷனுக்கு. அதனால தான் சுக்கிரனை வச்சுருக்காங்க. நல்ல சிரிச்சுக்கிட்டு பேசணும், முகம் மலர்ச்சியோடு பேசணும், நல்ல விஷயங்களை பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் 2ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவானை வச்சுருக்காங்க. சரி, அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன்னா பெண்கள். ஒரு வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைங்க ஒரு பையன். இது நான் நிறைய வீட்டில் பார்த்தது ஒரு அனுபவம். முதல் பொண்ணையும் 2ஆவது பொண்ணையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. இந்த 3ஆவதாக ஒரு பையன் பிறந்திருப்பார் பார்த்தீங்களா, அவர் மட்டும் தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஜாதகத்தில் அவங்க அப்பா அம்மாவுடைய ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செஞ்சு பார்க்குறேன். அத்தனை பேர் ஜாதகத்துலேயும் சுக்கிரன் தோஷத்திலே இருக்கிறார். அப்போ பெண்களால் இழைக்கக்கூடிய ஒரு தோஷத்தை இவர்களே அதை வந்து செய்கிறாங்க. நான் வந்து சார் நம்ம ஜெயக்குமார் சார் சொல்லுவார், பிரபஞ்சம் செஞ்சிச்சு, அது பிரபஞ்சம் கொடுத்துச்சு, அதெல்லாம் நான் எப்போவுமே அந்த வார்த்தையெல்லாம் நான் மறுக்க மாட்டேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? அந்த பெண்களை அரசு பள்ளியில் சேர்க்க சொன்னது கிரகம் கிடையாது. நம்ம 3மே நம்ம பிள்ளைங்க தான் சார். 3க்குமே ஒரே மாதிரி தானே மதிப்பு தரணும். அந்த பிள்ளைங்களை மட்டும் அரசு பள்ளியில் சேர்த்துட்டு பையனை மட்டும் தனியார் பள்ளியில். இந்த பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கேன், அந்த பையன் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டு வருவான். இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய வீட்டில் நடக்குது. இதுவும் அந்த சுக்கிரனின் பிரச்சனை. ஓகே, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா திருமணம், ஆடம்பரமான வாழ்க்கை, நீடித்த தாம்பத்தியம், மனைவி, வருமானம், முகம், அழகு, பேச்சு, குடும்பம், பொழுதுபோக்கு அம்சம், சாப்பாடு, காதல், ஃபேன்சி ஸ்டோர், இதெல்லாமே காரகத்துவத்தில் சில. இது இங்கே வந்து தான் எழுதினேன், ஓகேங்களா? இதில் இந்த 12 ராசியில் சுக்கிரன் எங்கே இருந்தால் நன்மைங்கிற ஒரு பலன் எடுத்துக்கலாம். முதல்ல சுக்கிரன் வந்து அவருடைய நண்பர்னு சொல்லக்கூடிய புதன்கிட்ட இணைவது மிக சிறப்பான யோகம். 12 லக்னத்தில் 12 ராசியிலுமே புதன் பகவானோட சுக்கிரன் கடகம் சிம்மத்தில் தவிர மீதி எந்த வீட்டில் இருந்தாலும் அது யோகம்தான். அது எந்த அளவு யோகம்னு பாருங்கள். மேச ராசியில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே 50% யோகம். சுக்கிரனும் புதனும், சுக்கிரனை மட்டுமே வச்சுக்கோ, ஏன்னா புதனை சேர்த்தோம்னா அப்புறம் அது தனி தலைப்பாயிரும். சுக்கிரன் வந்து புதனோட இணையலாம், குருவின் பார்வையில் இருக்கலாம், எக்காரணம் கொண்டு குருவோட இணையவே கூடாது. நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தோம். அந்த ஜாதகத்தில் பொண்ணுக்கும் பையனுக்கும் குரு சுக்கிரனும் சேர்ந்து கடகத்தில் 2 பேருமே ஒரே வயசில் பிறந்தவங்க. குருவும் சுக்கிரனும், நீங்கள் நட்சத்திரம் வச்சுக்கோங்க, பாதசாரெல்லாம் போட்டுக்குங்க. ஆனால் இந்த 2 கிரகமும் 10 டிகிரிக்குள்ளார இணைவு. 10 வருஷமாக வந்து கல்யாணமாகி அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க வீட்டில் ஒரு 2 வீலர் கிடையாது, சொந்த வீடு கிடையாது. மீன லக்னாதிபதி வந்து பார்த்திங்கன்னா 4ல் உச்சம், 5ல் உச்சம்.
அப்போது ஒரு சுபகிரகம் 5ஆம் இடத்தோட இருக்கும்போது அவர் 5ஆம் இடத்தையும் இயக்குவார், லக்னத்தையும் இயக்குவார், 9ஆம் இடத்தையும் இயக்குவார் இல்லைங்களா? அப்போ 1, 5, 9 கனெக்டிங் ஆகுதா? இங்கே ஏன் குருவின் பார்வை செயல்படவில்லை? கல்யாணமாகி 10 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அவங்க அந்த பையன் வந்து ₹1,00,000 கூட சம்பாதிக்கல. பெருசாக படிப்பும் கிடையாது. மிடில் ஸ்கூல் தான் முடிச்சிருக்கிறார். 8வது கூட அதுவும் ஃபெயில் ஆகிட்டார். ஓகேங்களா? இந்த அமைப்பில் வந்து அவருடைய இது இருந்திருக்கு. சரி, இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற குரு எதையாச்சும் ஒரு நன்மையை செஞ்சு தானே இருக்கணும். 5ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கு கடகத்தில், 10 டிகிரிக்குள்ளார இருக்காங்க. இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிற ரோட்டில் இருக்கக்கூடிய பிஹெச்எல் டவுன்ஷிப்புக்குள்ளார இவங்களுக்கு வீடு இருக்குது. இது ஒன்று தான் குரு செஞ்சுருக்கிறார். புரியுதுங்களா? இந்த அமைப்பில் குருவும் சுக்கிரனும் இணைஞ்சா நிறைய ஜோதிடர்கள் வந்து அது நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அனுபவ ரீதியாக சொல்லும்போது குருவும் சுக்கிரனும் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்தை நன்றாகவே வளர்க்க செய்கிறது. இப்போ 5ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா அவங்க திருச்சியில் இருக்கிறாங்கன்னு சொல்லி வெளியில் பெருமையாக சொல்லிக்கிறாங்க, பிஹெச்சியில் இருக்கிறேன். ஏன்னா எல்லாராலையும் பிஹெச்சியில் இருக்க முடியாது. அது வந்து ஒரு பெரிய நிறுவனம். ஓகேங்களா? நான் திருச்சியில் இருக்கிறேன், பெல்லுக்கு அவங்க பெல்லில் வேலை செய்யலை. பெல்லில் இருக்கிற அந்த கோட்ரஸ் குடியிருப்புக்கு பக்கத்தில் அவங்க வீடு இருக்குது. ஆனால் அதை அவங்க வந்து ஒரு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அண்ணே மணிவேல் அண்ணே, என்னண்ணே ஒரு முறை கை தட்டுங்கண்ணே, எல்லோரும் கை தட்டுங்க. ஏன்னா நீங்கள் எல்லாம் காலையிலே பொங்கல் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்கய்யா, சரிங்க, நன்றிங்கய்யா, நன்றி. ஓகேங்களா? அப்போ இந்த குரு பகவானும் சுக்கிர பகவானும் எக்காரணம் கொண்டு எந்த ஒரு ஜாதகத்திலும் இணையவே கூடாது. சுக்கிரனின் காரகத்துவத்தை குரு பகவான் கெடுத்து விடுவார், குருவின் காரகத்துவத்தை சுக்கிர பகவான் கெடுத்து விடுவார். இந்த 2 பேருமே 2 பேருடைய ஆதிபத்தியத்தை வளர்த்து விட்டுட்டு காரகத்துவத்தை முடிச்சிருவாங்க. அதனால் இந்த 2 கிரகம் இணையக்கூடாது. அதுக்கப்புறம் சுக்கிரனோட புதன் இணையலாம். இந்த இணைவு கடகத்தில் ஆகவே ஆகாது, மீதி எங்கே இணைஞ்சாலும் நல்லது. சரி, அதுக்கப்புறம் சுக்கிரனோட சனி ஆகவே ஆகாது. இன்றைக்கி எடுத்து பாருங்கள், சனி 21 டிகிரி, சுக்கிரனும் 21 டிகிரி. அப்போது நான் வந்து 4:10க்கு ஒரு பஸ்ஸில் வந்து வெயிட் பண்ணுறேன், பஸ் வரல. 4:30 பஸ்ஸுக்கு தான் ஏறியிருக்கேன். நம்ம ஜெயக்குமார் சார் வந்திருக்கிறாரு, வண்டி கொஞ்சம் பழுதாயிருச்சு, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. சுக்கிரன் எப்படிலாம் பண்ணுறாரு பாருங்க. இந்த சுக்கிரன் வந்து சனி பகவானை கிராஸ் பண்ணி போகிறதுக்குள்ளார வீட்டில் கண்டிப்பாக ஒரு சண்டை வரும். ஏங்க இதுக்கு யாருக்கு விதி? யாரும் இதுக்கு விதிவிலக்கல்ல. எங்கள் பொண்டாட்டி வந்து சூப்பர், சண்டை இழுக்காது, என் புருஷன் உள்ளங்கையில் வச்சு தாங்குவாங்க, அது வேணுமா வெளியில் வந்து நம்ம வேணுமா சொல்லிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த பிரச்சனை, ஏன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கிரகம் இல்லையா, கணவன் மனைவிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம். இது போய் சனியோட இணையும் போது என்ன பண்ணுவார், சனி பலப்பட்டு சுக்கிரன் கெட்டு போயிடுவார். இதுதான் என்னை வாழ வைத்த தெய்வம் ஆதித்ய குருஜி ஐயா வந்து சுபத்துவம்னு கூவிட்டு இருக்கிறார். சுக்கிரன்கிட்ட இருக்கிற பலத்தை சனி பகவான் வாங்கி சனி வலுவாக இருப்பார். அப்போது சனி வலுவாக இருக்கிறாருன்னா தொழில் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? லாபம் மிகப்பெரிய அளவில் வரும். இந்த 2 விஷயம் இருந்தாவே போதுங்க, மீதி எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே. ஒரு சில ஜோதிடர்கிட்ட நான் பழகும்போது பார்த்துருக்கேன். ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு ஜோதிடர், இன்றைக்கி அலுவலகத்துக்கு போனீங்கள, எவ்வளோ சம்பாரிச்சிட்டு வந்தீங்க? இன்றைக்கி 300 தாம்மா சம்பாரிச்சிட்டு வந்தேன். சரி, தினசரி கேள்வி கேட்பாங்க. 300 தாங்க சம்பாரிச்சிட்டு வந்தேன். சரி, இன்றைக்கி எவ்வளவு? 3000 ரூபா. இப்போது இந்த சுக்கிரன் சனி பகவானை தொட்டு வெளியில் போகிற வரைக்கும் இன்னையிலேருந்து இன்னொரு 20 நாளைக்கு பாருங்கள், எல்லாருக்குமே கிளைண்ட் நிறையாவே வருவாங்க. ஆனால் வீட்டில் மனைவிக்கும் நமக்கும் கண்டிப்பாக பிரச்சனை உண்டு, கணவனுக்கும் நமக்கு பிரச்சனை உண்டு. இதை இல்லைன்னு நீங்கள் அடுத்த மீட்டிங்கில் வந்து யாராவது நிரூபிங்க. அப்படி நிரூபிச்சிங்கன்னா அது போய், புரியுதுங்களா? கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போது சுக்கிர பகவான் எந்த காரணத்தை முன்னிட்டும் சனி பகவானோட இணையக்கூடாது. நண்பராக இருந்தாலுமே கூட இணையக்கூடாது. அதாவது நண்பர்னா, இப்போ நம்ம ஒரு ஊரில் இருப்போம், நண்பர் ஒரு ஊரில் இருப்பாங்க. 2 பேர் பிரிஞ்சிருந்தா நம்ம அசின்னு சொல்லுவாங்கள்ல, தூரத்துலேருந்து பார்த்தா தான் பிடிக்கும், பக்கத்துக்கு வந்தால் பார்த்தா பிடிக்காதுன்னு எம் குமரன் படத்தில். அந்த மாதிரி 2 பேர் தூரத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும், பக்கத்தில் வந்தால் அது பெரிய பகையாக போயிடும். அப்படிங்கிற அமைப்பில் சுக்கிர பகவான் சனி பகவானோட இணையக்கூடாது. சரி, அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் செவ்வாய். இது செவ்வாயோட சேரும்போது பிருகுமங்கல யோகம்னு சொல்லப்படுது. இங்கேயும் சுக்கிரன் கெட்டு தான் போவார். சுக்கிரனும் செவ்வாயும்
8 டிகிரிக்குள்ளார இருக்கும்போது பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய காரகத்துவத்தில் அந்த ஜாதகர் மிகப்பெரிய ஜொலிச்சிருப்பார். செவ்வாய் உடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு, இந்த மருத்துவம், இராணுவம், இன்ஜினியரிங் இந்த லைனில் அவங்க மிகப்பெரிய ஒரு அளவாக இருப்பாங்க. ஆனால் வீட்டில் மனைவியோட பிரச்சனையாக தான் இருப்பாங்க. ஏன்னா அங்கே சுக்கிரன் கெட்டு போகிறாரு. சரிங்களா? அந்த மாதிரி தான் அது வந்து இருக்கும். அதாவது ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாளில் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸாக ஓடுறாரா, விவேக் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாக ஓடுறாராங்கிறது நம்ம வந்து சுக்கிர பகவானை வச்சு மட்டும்தான் அதை சொல்ல முடியும். ஓகேங்களா? அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா, செவ்வாயோட இணைஞ்சா பிருகமங்கல யோகம். அதுலேயும் இவ்வளோ விஷயம் இருக்குது. அதுக்கு அடுத்த கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன். சூரியனோட சுக்கிரன் இணையும் போது சுக்கிரன் வந்து அஸ்தங்கம் தோஷம் அடைஞ்சிருவார். ஆனால் இங்கே ஒரு ரகசியம் இருக்குது. சுக்கிரன் என்னென்ன பலன்லாம் கொடுக்கணுமோ அதை சூரியன் கொடுத்துட்டு போயிடுவார். இங்கே அஸ்தங்கம் தோஷம் வந்து இங்கே பெரிய அளவில் வேலை செய்யாது. ஆனால் அந்த வீட்டினுடைய தன்மை பாதிக்கப்படும். இப்போ ஒருத்தர் வந்து துலாம் லக்கணம் அப்படின்னா லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும் சுக்கிரனே வருவார். அவர் போய் சூரியனோட இணைஞ்சு அஸ்தங்கம் அடைஞ்சு எந்தவித குருவின் பார்வை, ராகுகேது தொடர்பு, செவ்வாய் சனியோடைய தொடர்பு இல்லாட்டி அவர் இயல்பாகவே தான் இருப்பார். நம்ம அஸ்தங்கம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வேறு கிரகங்களுடைய தொடர்பு அங்கே உள்ளே வந்துருச்சு அப்படின்னா இந்த 2 இடம் கெட்டு போச்சு, முடிஞ்சிருச்சு. அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சனி பகவானை சொல்லியாச்சு. ராகு, சுக்கிரன் வந்து ராகுவோட 8 டிகிரி இணையும் போது இது இது என்ன சொல்கிறதுன்னா, வடிவேல் ஒரு படத்தில் சொல்வார், நாங்கள்லாம் அரசியல்வாதி அப்படின்னு அடுத்த ஒரு வார்த்தை சொல்லி அதை மியூட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சுக்கிரன் ராகு இணையம் வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக கொண்டு வந்துடும். இன்றைக்கி கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் புகழ் பெற்றவங்களுடைய ஜாதகம் எல்லாமே சுக்கிரன் ராகு இணைவு தான். இவங்க யாருக்குமே குடும்ப வாழ்க்கை நல்லா இல்லை. அது நம்ம பேர் சொல்ல வேண்டாம் நான் நினைக்கிறனால சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, சுக்கிரன் வந்து அங்கே பலகீனமாக இருப்பார், ராகு பலமாக இருப்பார். இப்போ ராகு பலம்னா எப்படி, அவர் போகக்காரன் இல்லைங்களா, அவர் தன்னுடைய வேலையை காட்டி விட்டுருவார். அப்போ சுக்கிரன் ராகுவோட 8 டிகிரிக்குள்ளார இணையக்கூடாது. நல்ல வார்த்தையை கவனிங்க. ராகு 30 டிகிரி ஒரு வீட்டில் இருக்குது. 8 டிகிரிக்குள்ளார இணையிறதுக்கு மட்டும்தான் நான் பலன் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கிற டிகிரிக்கெலாம் நான் பலன் சொல்லலை. அதனால் அது நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேது. எந்த ஒரு ஜாதகத்திலையும் லக்னாதிபதியோ சுக்கிரனோ கேதுவோட இணைஞ்சிருந்தால் அது தோஷமே இல்லை. ஒரே ஒரு விஷயந்தான் நடக்கும், தனித்து விடப்படுவாங்க. அந்த கேதுவோட லக்னாதிபதியோ லக்னமோ கேது லக்னத்தில் இருந்தால், இப்போ ஊரெல்லாம் இப்போ இந்த ஏரியாலாம் ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்குதுன்னு வைங்களேன். அந்த கம்யூனிட்டியில் ஒருத்தர் வந்து கேது லக்னத்தில் இருக்கோ லக்னாதிபதியோடவே கேது இருக்கிறாருன்னு வச்சுங்க, அவங்க வந்து அந்த சமுதாய மக்களோட ஒன்றிணைய மாட்டாங்க. இவ்வளோதான். ஆனால் வாழ்வாங்கல்ல, இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்துட்டு போவாங்க. பாருங்கள், மிகப்பெரிய மகான்கள்லாம் அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. இவங்கெல்லாம் மறைஞ்சதுக்கு அப்புறம் தாங்க நம்ம புகழ் தெரியுது. அதே மாதிரி இந்த லக்னாதிபதியோட கேது இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க மறைவுக்கு பிறகு அவங்களுடைய அந்த சாதனை வந்து பேசப்படும். சரி, இதுக்கு சுக்கிரனுக்கு என்ன தொடர்பு, அதை தானே இப்போ சொல்ல வந்தோம். சுக்கிரன் வந்து கேதுவோட இணையும் போது பார்த்திங்கன்னா இங்கே தேவையான அளவு மட்டுமே ஆடம்பரத்தை தருவார், தேவையான அளவு மட்டுமே வாகனத்தை தருவார், தேவையான அளவு மட்டுமே தாம்பத்தியத்தையும் தருவார், தேவையான அளவு மட்டுமே உறவு முறைகிட்ட சுமூகமாக இருக்க வைப்பார். அவ்வளோதான். என்னன்னா என்ன, ஓகேங்களா? அந்த அமைப்பில் தான் அங்கே தருவார். கேதுவோட இணைவது வந்து இது ஒரு தோஷம் அல்ல. அப்போது எல்லா கிரகத்தையும் சொல்லிட்டேன். இன்னும் ஒரு கிரகம் இருக்குது, சந்திர பகவான். இந்த சுக்கிரன் வந்து சந்திர பகவானோட இணையவே கூடாது. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனும் சந்திரனும் இணையும் போது சந்திரன் டெட்டில் இருப்பார். அதாவது ஒன்று தேய்பிரை நோக்கி போயிடுவார், இல்லாட்டி வளர்பிறையில் ஒரு 3 தேதிக்குள்ளார இருப்பார். இந்த அமைப்பில் இருக்கும்போது இப்போ நடந்துச்சு பாருங்கள், அமாவாசையிலேருந்து 3ஆவது நாள், இப்போ இன்னைக்கு பௌர்ணமியிலேருந்து 6ஆவது நாளுங்களா, சஷ்டி தீதிங்களா, அப்போ இதுலேருந்து ஒரு 15-16 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமாவாசையிலேருந்து ஒரு 3 நாள் வந்தார் பாருங்க. அப்போ வானத்தில் வந்து சந்திரனையும் பார்த்தேன், சுக்கிரனையும் பார்த்தேன். அப்போது சந்திரன்கிட்ட தன்னுடைய பலத்தெல்லாம் கொடுத்துட்டு சுக்கிரன் கெட்டு போயிடுவார். விடியற் காலையில் அது வந்து அந்த நிகழ்வு வந்து பார்க்கலாம். இந்த அமைப்பு நல்லது அல்ல. எனவே சுக்கிரன் வந்து எந்தெந்த கிரகத்தோடு இருந்தால் என்ன பலன் சொல்லிட்டேன். இந்த கிரகத்தோடு இல்லாமல் சுக்கிரன் மட்டும் எந்த ஒரு ஜாதகத்தில்
தனிச்சு இருக்கோ, இதுலேயும் விதிவிலக்கு இருக்குது. மேச லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது, பாதகத்தை வளர்த்து விட்ருவார். ரிஷப லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, அதையும் பாதகத்தை வளர்த்து விட்ருவார். மிதுன லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கலாமா இருக்கக்கூடாதா? மிதுன லக்கணத்தில் 7ஆம் இடத்துல குரு தான் இருக்கக்கூடாது, சுக்கிரன் இருக்கலாம். லக்கணத்தை பார்க்கும்போது மனைவி அழகான மனைவியாக வரும், மனைவியால் நிறைய வருமானம் வரும், வாடகை வருமானம், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கொண்டு வந்து தருவாங்க. சரி, சுக்கிரன் மேசத்தில் இருந்தால் 50% பலனை தருவார். நீங்கள் நட்சத்திர சாரம்லாம் பார்க்குறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ரிஷபத்தில் இருந்தால் 100% பலன் தரமாட்டார், 90% பலனை தருவார். அவருக்கு அது ஆட்சி வீடு. ஓகேங்களா? நல்ல பலன்கள், இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே நல்ல பலன்களை தருவார். அதன் எடுத்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருந்தால் 80% நல்ல பலன்களை தருவார். என்ன நட்சத்திரத்தில் இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. கடகத்தில் இருந்தால் 30% மட்டுமே பலன் தருவார். சிம்மத்தில் இருந்தால் 40% பலனை தருவார். கன்னியில் இருந்தால் 60% பலன் தருவார். ஏன்? கடக சிம்மத்துக்கெல்லாம் 30-40 போட்டு ஏன் இந்த கன்னிக்கு மட்டும் 60% அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில் ஒரு பரிவர்த்தனை அடைஞ்சிருவார்னு நம்ம சொல்கிறது எல்லாமே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? நான் ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு கிரகம் சுப கிரகம் நீச்சம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். ஓகேங்களா? இந்த அதீத விஷயம்தான் கொடுக்காது. நல்லா புரிஞ்சுங்க. மகரத்தில் குரு இருக்கிற நிறைய பேருக்கு 2 குழந்தைங்க தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஆனால் குழந்தைங்க இல்லைன்னா இல்லவே கிடையாது. இந்த மகரத்தில் இருக்கிற குருவோட செவ்வாயும் சேர்ந்து, சனியும் சேர்ந்து, ராகுவும் சேர்ந்துச்சுன்னா லக்கணத்துக்கு 5ஆம் இடம் கெட்டு, 9 கெட்டு, 10 கெட்டு முடிஞ்சிச்சுன்னா முடிந்தது. குழந்தைங்கிற பேச்சுக்கே நம்ம போக முடியாது. அப்போ சுக்கிரன் வந்து கன்னி வீட்டில் நீச்சம் அடைஞ்சாலும் ஒரு மனிதனுக்கு தேவையான தாம்பத்தியத்தை கண்டிப்பாக தருவார். ஒரு மனிதனுக்கு தேவையான வசதியான அந்த ஆடம்பரமான விஷயத்தை கொடுத்துருவார். ஒரு மனிதனுக்கு தேவையான வாகனத்தை கொடுத்துருவார். ஒரு மனிதனுக்கு தேவையான திரைப்படம் பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொடுத்துருவார். ஒரே ஒரு குழந்தையாவோட கொஞ்சிக்கிட்டு இருப்பார். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நல்லா புரிஞ்சுங்க. இவ்வளோ தான் நடக்கும். அதுக்காக எடுத்த உடனே சுக்கிரன் நீச்சம், உனக்கு உடனே ஓடு, எங்கே ஸ்ரீரங்கத்துக்கு ஓடு, பெருமாளை போய் பாரு, அதெல்லாம் இல்லவே இல்லைங்க. சரி, இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறீங்களா? என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது. உங்களெல்லாம் மகா புருஷர் யாருன்னு சொல்லுனா யாரை கேட்பீங்க? யாரை சொல்லுவீங்க? மகா புருஷர் ஏகபத்தினி விரதன்னா யாரை சொல்லுவீங்க? நான் எங்கள் அப்பாவை தான் சொல்லுவேன். எங்கள் அப்பா என்கிட்ட வாழ்ந்துருக்கிறார், என்னோட வாழ்ந்துருக்கிறார். என் அப்பா மாதிரி ஒரு யோக்கியமான மனிதன் யாருமே இல்லை. அந்த இடத்த வரத்துக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். நல்ல வார்த்தைக்கு ட்ரை தான் பண்ணிகிட்ருக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு சுக்கிரன் நீசம். நல்லா புரிஞ்சுங்க. சுக்கிரன் எங்கள் அப்பாவுக்கு நீச்சம், பரிவர்த்தனையும் அடையலை. அவர் கன்னி லக்னம், லக்னத்திலேயே சுக்கிரன், பரிவர்த்தனை அடையலை. அப்போ லக்னத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது சம்மந்தப்பட்ட காரக விஷயம் நம்மளை தேடி வரும். வந்துச்சுங்களா? எங்கள் அம்மா தேடி வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. பெற்றவங்களோட நான் கட்டினா இவரை தான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லி வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பா பெண்ணுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமெல்லாம் படலை. லக்னத்தில் அவர் நீச்சமாக இருந்தாலும் லக்ன பலத்தில் ஒரு திரிகோண பாவமும் இருக்குது உள்ள. அந்த ஸ்தானத்தில் அவர் வலு பெறுவார். அந்த அமைப்பில் தான் கன்னியில் வந்து சுக்கிரன் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயம் கொடுத்துருவார். அவர் வாகனமெல்லாம் வச்சுருந்தார். ஓகேங்களா? மிகப்பெரிய ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரரு தான். நான் ஒரே வரியில் சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் மகா புருஷர் யாருன்னா நான் எங்கள் அப்பாவை தான் சொல்லுவேன். அந்தளவு அவருடைய வாழ்க்கை முறை இருந்திருக்கு. இங்கே சுக்கிரன் நீச்சம், பெண்ணால் ஒரு பிரச்சனை. நம்ம ஜோதிடர்களுக்கு அளந்து விட்ற கட்டுக்கதைக்கெல்லாம் அளவே இல்லாமல் இருக்குது. சுக்கிரன் நீச்சனா உடனே பெண்ணால் ஒரு பிரச்சனை, அது ஆனால ஒரு பிரச்சனை, வீட்டால் ஒரு பிரச்சனை. சார் அதெல்லாம் வேறு சார். ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் நீச்சம் அடைஞ்ச சுக்கிரன் கொடுத்துரும். அங்கே இருந்தால் கண்டிப்பாக ஒரு 70% மார்க்கு வந்து கொடுத்துடலாம். 60 70 கொடுத்துடலாம். ஓகே. துலாமில் இருந்தால் 100% நல்ல மதிப்பெண் உண்டு. 100% துலாமில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுத்துருவார். நல்ல வாழ்க்கையை அப்படியே ரசித்து வாழணும். காரில் போகணும்னா துலாமோட சுக்கிரன் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பில் வரணும். அதே மாதிரி ரிஷபத்தோடையும் சுக்கிரன் தொடர்பில் இருக்கணும், மீனத்தோடையும் தொடர்பு இருக்கணும். சரி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விருச்சிகம், இங்கே 40% பலன். இதில் ஒரு விதிவிலக்கு என்னன்னு பாருங்கள். மேசத்தில் இருக்கும்போது 40 தான் சொன்னேன்.
அவர் அங்கேருந்து துலாமை பார்க்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா அது 60ஆக மாறிடும். ஏன்னா தன்னோட இயற்கை சுபகிரகங்கள் லக்னத்தை பார்க்கலாம், இயற்கை பாவகிரகங்கள் லக்னத்தை பார்க்கக்கூடாது அந்த விதிப்படி. அதே மாதிரி இப்போ அவர் விருச்சிகத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவார், ரிஷபத்தை பார்ப்பார். ஓகேங்களா, அந்த இடத்துலையும் நன்மையான பலன்கள் உண்டு. இதுலேயும் கொஞ்சம் உள்ள நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா அனுசம் அப்புறம் கேட்ட 2 நட்சத்திரம் இருக்குது. இந்த 2 நட்சத்திரமும் ரிஷப லக்னத்துக்கு யோகாதிபதி கூடிய நட்சத்திரம். ஓகே, அங்கே இருக்கலாம். ஒரு லக்னத்தை பொறுத்து ஆவரேஜாக அங்கே ஒரு 40 மதிப்பெண்கள் தரலாம். தனுசு வீட்டில் எந்த கிரகமும் பகையடையாது. சுக்கிரன் வந்து அங்கே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு 60% நன்மையான பலனை தருவார். அவருடைய காமம், அவருடைய தாம்பத்தியம், அவங்களுடைய நட்பு வட்டாரங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தோடவே தொடர்பு கொண்டு போகும். ஓகேங்களா, அதனடுத்து மகரத்தில் வந்து சுக்கிரன் இருக்கலாம். ஏன்னா அவருக்கு நண்பர் வீடு, ஆனால் நண்பரோடு அது இருக்கக்கூடாது. அப்போ நண்பர் வீட்டில் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக அவர் தருவார். ஏன்னா அது வந்து ஒரு சரராசி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அந்த வீட்டில் நல்ல பலனை தருவார். அதுக்கடுத்து மகரத்துக்கு ஒரு 60 மார்க் போட்டிங்கன்னா கும்பத்துக்கும் ஒரு 50 மார்க் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற அமைப்பில் கும்பத்துலேயும் அவர் இருக்கலாம், நல்லது செய்வார். சரி, மீனத்தில் இருக்கும்போது இந்த வீட்டில் எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க நான் நல்ல பலன் தான் சொல்ல போகிறேன்ட்டு. காஞ்சி மகா பெரியவா இருக்கிறார் பார்த்தீங்களா, அவருடைய லக்னத்துக்கு அவர் அந்த 9ஆம் இடத்துல அவர் உச்சம் பெற்றார். அவர் பெண் வார்டனாவே என்னன்னு தெரியாதுங்க. இதை நீங்கள் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறீங்களா மைனஸ்ன்னு எடுத்துக்கிறீங்களா? ஆனால் பெரிய வகை கார்லெல்லாம் போனாருங்க, பெரிய மனிதர்களுடைய தொடர்புல எல்லாமே இருந்தார் 9ஆம் இடத்துல அவருக்கு. ஓகேங்களா, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு 9ஆம் இடம் தான். இந்தியா முழுக்க சுற்றி வந்தார். அவர் பேரை சொன்னால் எல்லாருக்குமே தெரியுது. எப்போ அவர் இருக்கும்போதும் தெரியுது, இறந்ததுக்கப்புறம் தெரியுது. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற சுக்கிரன் தாம்பத்தியத்தை கொடுத்துருந்தால் அவருக்கு அந்த ஆன்மீக விஷயத்தை கொடுக்காது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே மீன வீட்டில் சுக்கிரன் இருந்தால் ஆகா ஓஹோ பேசுன்னு ஏங்க, நான் நிற்கிறது திருப்பூரும் பண்ணுங்க. என்னதான் நான் ரவிச்சந்திரனாக இருந்தாலும் நான் மேட்டுப்பாளையமாக இருந்தாலும் நான் நிற்கிறது திருப்பூர் மண் இல்லையா? அந்த வீடு வந்து குருவின் வீடு இல்லைங்களா? அப்போ சுக்கிரன் உச்சம் அடைஞ்சவங்களாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு அதிகமாக போவாங்க. இவங்களுடைய வெற்றியை அங்கே இருந்து தான் தொடரும். அப்போ எந்த அளவு இவங்க கோயிலுக்கு போகிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்படி 12 வீட்லேயுமே சுக்கிரன் இந்த மாதிரி இருந்தால் ஒரு நல்ல பலன். சரி, சில வீட்டில் இந்த சுக்கிரனுடைய தோஷங்கள் நான் நிறைய வந்து ஆய்வில் எடுத்து பார்த்துருக்கேன். நம்ம வீட்டில் பிறந்த ஒரு பெண் குழந்தைக்கு ஏதாவது ஒரு வகையில் துன்பத்தை நாம் கொடுத்தோம்னா, இது வந்து நான் ஏற்கனவே மோகனூர் மீட்டிங்கில் அதை பேசியிருக்கேன். இது ரெப்பிட்டேஷன் தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நம்ம ஏதாவது ஒரு துரோகம் செய்தால், இந்த ஆணாதிக்கம்னு வச்சுக்கிட்டு ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னா எத்தனை தலைமுறை நம்மளை பிடிச்சிட்டு ஆட்டுங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த விஷயம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ராகு, கர்மா, ஜீன்ஸு, வல்லரசுன்னு படம் பேரெல்லாம் சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒவ்வொரு கிரகமும் ஜீன்ஸை கடத்துங்க. உங்களை ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் கிரகம் இருக்கோ அதில் ஒரு கிரகம் அது உங்கள் பிள்ளைங்களுடைய ஜாதகத்துலேயும் அதே வீட்டுக்கு வந்து சேரும். இது ராகு கேது மட்டும் நீங்கள் எடுக்க முடியாது. உண்மையாக சொல்லப்போனால் ராகு கேதுக்கிட்ட பெரிய விஷயங்கள் சொல்லக்கூடிய எதுவுமே கிடையாது. இந்த 7 கிரகங்கள் என்ன செய்யுதோ அதை தான் ராகு கேது ரிப்பிட்டேஷன் பண்ணுறாங்க. நல்ல வேளை ஒரு பாபு சார் இல்லாட்டி என்னை வருத்து விடுவார். போன மீட்டிங் வந்தார், சரிங்களா? 7 கிரகங்கள் என்ன செய்யுதோ இப்போ இதை தான் சொல்ல வரேன். சுக்கிரன் ஒரு பெண் ஜாதகத்தில் ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க, திருமணம் செஞ்சு போகிறாங்க. அந்த பெண்ணுக்கு சரியாக சீர்வரிசை கொடுக்காமலோ அல்லது சம பங்கு சொத்தில் கொடுக்காம நீங்கள் ஏமாற்றப்பட்டாலோ உங்கள் குழந்தைங்களுக்கு சுக்கிரன் பலகீனமாக தான் இருக்கும். ஜாதகத்தை எடுத்து இப்படி ஒரு ஸ்கேன் பண்ண உடனே இந்த சுக்கிரனை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் கடக சிம்மத்தில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் பாருங்கள் ஒரு பெண் குறைந்த வயதில் இறந்துருப்பாங்கன்னு கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. இதற்கெல்லாம் காரணகர்த்தாவாக அமைஞ்சது இதுதான். நிறைய வீட்டில் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஜாதகமே எழுதுறது இல்லைங்க, சரிங்களா? அது தவறு தானே. ஆணும் பெண்ணும் சரிசமம் தானே. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய பாடலில் அப்படி தானே சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி எல்லாமே பெண்கள் தாங்க. அதை நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், என் மனைவி வந்து ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருந்தால் நான் அங்கே வர முடியாது. சாருடைய மனைவி ஒத்துழைப்பு கொடுக்காம இருந்தால் அவர் இங்கே வந்திருக்க முடியாது.
எல்லாருடைய ஒத்துழைப்பும் வேணும். அப்படிங்கிறனால தான் இந்த சுக்கிரனுக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? அப்போ ஒரு பெண்ணுக்கு குடும்ப சொத்துல ஏமாற்றப்பட்டு இருந்தா, நான் ஒரே ஒரு சின்ன விஷயமும் அங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு திருப்பூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவரு அவர் ஊர் பேர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. பேரும் சொல்ல வேணான்ட்டாரு. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணியிருந்தாரு. சார், எனக்கு ஒரு 4 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது சார். எனக்கு இது வரைக்கும் குழந்தை ஆகலை சார் அப்படின்னாரு. நீங்கள் ஜாதகத்தை எனக்கு எடுத்துகிட்டு நேரில் வரணும்னு சொன்னேன். இங்கேருந்து நேரில் வந்துட்டார். காரில் வந்துட்டார். வந்து நம்ம அலுவலகத்துக்கு முன்னாடி நிறுத்தி உள்ளே வரும்போதே நான் பிரசன்னம் போட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் ஜாதகம் வாங்கி சொன்னேன். நான் சொன்னேன், அவர் ஜாதகத்தில் சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அதாவது வீக். நல்லா பார்த்துங்க. நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை சரியாக செய்யலை. அதனுடைய தோஷம் தான் உங்களை பிடிச்சிட்டு இப்போ பண்ணுது அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னார். அவர் சொன்னதை நான் ஆன் த ரெக்கார்டாக சொல்கிறேன். இது நீங்கள் ஒளிபரப்பு பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை எடிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எடிட் பண்ணலாம். எங்கள் அக்கா ஒன்று இருந்துச்சுங்க சார். அது தன்னுடைய சுய விருப்பத்தில் திருமணம் பண்ணிட்டு போயிடுச்சு. நாங்கள் உடனே விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டோம். எங்களுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இது வரைக்கும் எங்கள் அக்கா இருக்கிறாங்களா இறந்துட்டாங்களான்னு கூட பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே நோட்டை மூடி அவங்ககிட்ட வச்சுட்டு, நீங்கள் போய் முதல்ல உங்கள் அக்காவுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. உங்கள் அக்கா வீட்டுக்காரவங்க பிடிக்காமல் இருக்கலாம். உங்கள் அக்கா நல்லவங்க தானே, உங்களோட தானே பிறந்திருக்காங்க. உங்கள் அக்கா குழந்தைங்க உங்கள் சாயலில் தானே இருப்பாங்க. ஆமாங்க, எல்லா வீட்லேயும் பாருங்கள், ஒரு பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பூரா ஆண் குழந்தையாக இருந்தால் அவங்க வகையறாக தாங்க இருக்கும். பெண் குழந்தைங்க தாங்க ஆண் வகையறாகவே இருக்கும். அப்படி தானே இருக்காங்க. நீங்கள் போய் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. அவர் சொன்னார், சார் எனக்கு 10 கடையிலேருந்து வருமானம் வருது, ஒரு 4 கடை வருமானம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. அப்போ கூட 5 அவர் கொடுக்கல, 4 கடைன்னு சொன்னார். நான் எழுதி வைக்கிறேன்னாரு. அவர் வந்து ஒரு 10 நாள்லேயே அந்த வேலையை செஞ்சுட்டார். இப்போ அவங்க ஒய்ஃப் 2 மாதம் கன்சீவாக இருக்காங்க. வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பெரிய பரிகாரங்கள்லாம் நம்ம இதில் ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் முதல்ல ஒரு ஜாதகத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா ராகு கேதை எடுத்து சொல்கிற பலன் வந்து ஒரு மாதிரி, அதுவும் சிறப்பான ஒரு விஷயந்தான். ஓகேங்களா? அது ராகுங்கிற தலைப்பில் கேதுங்கிற தலைப்பில் பேசும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுத்து சொல்கிறேன். அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் சுக்கிரன் வந்து ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய, இப்போ நீங்கள் அக்கா தங்கச்சிங்க 2 பேர் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு பிறந்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அக்காவுக்கு வந்து 10 பவுன் நகை போட்டுட்டு உங்களுக்கு 4 பவுன் நகை போட்டால் உங்கள் மனசு என்ன பாடுபடும்? நீங்களும் அந்த சொத்துல சமைக்க சமம். இந்த விஷயத்தில் வந்து பார்சியாலிட்டி பார்க்கும்போது தான் அங்கே சுக்கிரனின் தோஷங்கள் அங்கே வந்து அரங்கேற்றப்படுகிறது. இதை செய்யக்கூடியவர் யார்? அவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் செய்கிறாரு. ராகு கேதை ஏங்க எழுத்து இதில் உள்ள போடுறீங்க? அவங்க பாட்டா ராகு கேது அவங்க பிளானட்டே கிடையாது, நிழல் கிரகங்கள், அவ்வளோதான். இப்போ நீங்கள் பகலில் 4 பேத்துக்கு நன்மை செய்யுங்க, பின்னாடி பாருங்கள் என் நிழல் தெரியுதா? இதுதான் ராகு. அது நன்மை செய்யும். எனக்கு ராகு நன்மை தரக்கூடிய இடத்துல என்னுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது கொடுக்கும். இரவில் வந்து கேது, இரவில் நமக்கு தெரியக்கூடிய நிழல் வந்து பார்த்திங்கன்னா கேது. அப்போ நைட்டில் நல்ல விஷயங்கள் நிறைய செய்யுங்க. கேது வந்து உங்களுடைய அடுத்த தலைமுறையை நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். நீங்கள் பகல்லையும் நல்லது செய்யாமல் ராத்திரிலையும் நல்லது செய்யாமல் இருந்தீங்கன்னா அப்புறம் ராகு கேது வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் இப்படி ஏட்டிக்கு போட்டியாக உட்காந்துருப்பாங்க. அது ஒரு மாதிரியான ஒரு பலன் தான் போகும். எனவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கான்செப்ட் என்னென்னா, வீட்டில் பெண்களை எந்த அளவு சுகமாக வச்சுருக்கோமோ அந்தளவு சுகமாக வச்சுருங்க. உங்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக வேலை செய்யும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஆணை எந்தளவு சுகமாக பெண்கள் வச்சுக்க முடியுமோ அந்தளவு, ஏன்னா அதுக்கும் உண்டு, அந்தளவு அவங்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக வேலை செய்யும். இந்த சுக்கிரனுடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நிறைய கான்ட்ரவர்சியாக இருக்கனால அது பொது மேடையில் பேச முடியாது. கொஞ்சம் டீசெண்டாக சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கிறேன். சரி, இந்த ஒரு சில ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய், சனி, ராகு, சுக்கிரன் 4 கிரகம் சேர்ந்துருக்கும். சம்டைம் இந்த மாதிரி ஏதாவது ஜாதகம் வந்துச்சுன்னா 10க்கு 10 பொருத்தமே வந்தாலும் அதை வேண்டாம் என்று அப்படியே நோட்டை மூடி கொடுத்துருங்க. இது வந்து வேணாம். ஏன்னா சுக்கிரன்கிற ஒரு கிரகம் பாதிப்படையும் போது பார்த்திங்கன்னா அங்கே கலத்திரம் பாதிப்படையும், தாம்பத்தியம் பாதிப்படையும். சரிங்களா? அதாவது சொல் வேறு செயல் வேறு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய போக்கு போயிடும். இப்போ நல்லா பாருங்கள், யார் யாரெல்லாம் பெரிய செல்வந்தராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சொல்லும் செயலும் ஒரு 70% ஒத்துப்போகும். 70% கண்டிப்பாக ஒத்துப்போகும். யார் யாரெல்லாம் சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒத்துப்போகாது. நீங்கள் கேட்கலாம், இன்னொருத்தங்க இருக்கிறாங்க
அவங்க மேடைக்கு மேடை சொல்லு வேறு செயல் வேறு பேசுகிறாங்க, அவங்களாம் நிறைய பணம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு. வச்சிருக்கிற மாதிரி தான் தெரியும். புரியுதுங்களா? வச்சிருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் வச்சுருக்க மாட்டாங்க. அது சரிங்களா? அந்த அமைப்பில் வந்து சுக்கிர பகவானுக்கிட்ட வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. பெண்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, ஆணுக்கு வந்து பாதிப்பு பார்க்கக்கூடாது, பார்சியாலிட்டி பார்க்கக்கூடாது. மெயினாக சுக்கிர பகவான் வந்து அவர் ஒரு இனிமையான கிரகம். ஒரு மீட்டிங் போடுறோம், ஒரு மாநாடு நடத்துகிறோம், நமக்கு நிறைய கூட்டம், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நிறைய பேர் வேணும்னா முதல்ல சுக்கிர பகவானுடைய தயவு தாங்க தேவைப்படும். நம்ம மீட்டிங்கில் என்ன போடுறோம்? மதிய உணவு. அந்த உணவு 2/10 தாங்க உணவு. அதில் முதல் இடத்துலேயே சுக்கிரன் தானே வராரு. சரிங்களா? அந்த முகப்பில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சுக்கிர பகவான் தான் தருவார். நல்ல ருசியாக சாப்பிடணும் அப்படின்னா சுக்கிரனின் தயவு வேணும். அந்த சுக்கிரனின் தயவு இருந்தால் மட்டுமே நாம் ஒழுங்காக ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்புறம் கடைசியாக ஒரு விஷயம், சுக்கிரன்னா கண்ணுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம், அப்படி தானே சார்? வலது கண்ணுக்கு சூரியனும் இடது கண்ணுக்கு சந்திரனும் முடிச்சாச்சு. அப்போ சுக்கிரன் வந்து யார்? அவரையும் தானே கண்ணுக்குரிய கிரகம்னு சொல்கிறோம். சுக்கிரன் வந்து கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய லென்ஸை குறிக்கும். நீங்கள் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுனீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன வயசுலேயே உங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனை வந்துடும், கிட்ட பார்வை தூர பார்வை பிரச்சனை எல்லாமே வந்துடும். எனவே பெண்களை நல்லபடியாக வச்சுக்கிட்டாவே சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு அதிகம் இருக்கும். சரி, ஒரு சில பேர் அது மாதிரி பண்ணிட்டாங்க சார், நாங்கள் என்ன பண்ணுறது? ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நேராக திருப்பதி போங்க, திருச்சானூர் பத்மாவதி அம்மா கோயிலுக்கு போங்க, அவங்கள போய் நல்லா மனம் உருகி வேண்டிக்குங்க. உங்களுடைய சுக்கிரத்தினுடைய பலம் வந்து ரொம்ப குறைவாக இருந்தாலும் அந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு வந்து பலப்படும். சரிங்களா? நீங்கள் போய் சாமியை கும்பிட்றது, ஆன்மீக விஷயத்தில் இருக்கிறது, இதெல்லாம் 2வது ஒரு விஷயம். ஓகேங்களா? நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நம்மக்கிட்ட இருந்து சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருந்து நம்ம வந்து கரெக்டாக இருந்தாவே, மனசாட்சிப்படி வாழ்ந்தாவே நம்மளுடைய அடுத்த ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருப்பார். என்னுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். என் பையனுடைய ஜாதகத்துலேயும் சுக்கிரன் 9ல் இருக்கிறார். இதே ஒரு உதாரணம், எங்கள் அப்பாவுக்கு 1ஆம் இடத்துல, எங்கள் அம்மாவுக்கு 2ஆம் இடத்துல உச்சம், எனக்கு 9ல், என் பிள்ளைக்கும் 9. இது எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுடைய ஜாதகத்திலையும் பாருங்கள், சுக்கிரனும் அதை அந்த அந்த ஜீன் கர்மாவை வந்து கடத்தி கொண்டு போவார், அடுத்த இடத்துக்கு கொண்டு போவார். சூரியனும் அதாவது ராகு கேதுவும் கடத்துவாருங்கிற மாதிரி மொத்தம் 9 பேருமே செய்வாங்க. அதில் சுக்கிரன் பெண்கள் விஷயத்தில் மட்டும் கரெக்டாக ஒரு சில விஷயத்த செஞ்சிருவார், அவ்வளோதான். புரியுதுங்களா? எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள். இந்த ஒரு சுக்கிர பகவான் பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு வாய்ப்பளித்த திருப்பூர் காளீஸ்வரி அம்மாவுக்கும் குபேர கலசம் அறக்கட்டளின் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். இந்த கருத்தரங்கம் வந்து இன்னும் 100வது கருத்தரங்கம், 200வது கருத்தரங்கம் அப்படின்னு வளர்ந்துக்கிட்டே போகணும். அந்த 100வது கருத்தரங்கிலும் 200வது கருத்தரங்கிலும் நாங்கள் அனைவரும் கலந்து கொள்ளணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனிடம் நான் வந்து பிரார்த்தனை செய்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 17வது கர்த்தரங்கத்தில் ஃபஸ்ட்டு சுக்கிர பகவானுடைய அமைப்பு ஜொலிக்குது. மிக அற்புதமாக அந்த தலைப்பில் ஒவ்வொரு இடத்துலையும் இருந்தால் அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் குரு உடைய ஆசி அப்படிங்கிறது 9ஆம் இடத்தை நம்ம சொல்லுவோம். சாருக்கு லக்னாதிபதியே 9ல் குருவுடைய அமைப்பு அப்படிங்கும்போது தான் பேசும்போதே அவங்க அப்பாவை குருவாக வச்சு அவங்கள பற்றி பேசியிருக்காங்க. அப்போ கிரக அமைப்புகள் எவ்வளோ அழகாக ஒத்து வருது அப்படின்ற ஒரு விஷயந்தான். இந்த சுக்கிர பகவானின் பலன்களை பற்றி பேசிய ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை பற்று மாதிரி பாலமுருகேஸ்வரர் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.